ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் எங்கே காமிக்கிறாங்க, அவளை அங்கே மெய்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு, மேடம் நீங்கள் பார்க்க இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா மயங்கே போவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இப்போ வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ரெடி வந்துட்டு மாஸ்டர் கீழே வந்துட்டாரு, பட் அங்கே யுன்ஷிகையோட சேர்ந்து அங்கே வந்திருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. 3 இயர்ஸ் அவள் ஹஸ்பண்டை பார்க்கல, பட் இப்போ பார்த்தா வேற ஒரு லேடி கூட அவன் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஏங்க காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அங்கே தலையில் வந்து ஆப்பிளை வச்சுட்டதுமே அந்த யுன்ஷி வந்து அங்கே ஷூட் பண்ண போகிறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இன்னைக்கு டே நல்லா இருக்குது, ஃபியூனல் டேவாக மாறிடாம எதுக்காக வந்துட்டு இந்த விபரீத வேலை அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவர் எதுக்காகப்பா இந்த பொண்ணோட சேர்ந்து வந்திருக்காரு அப்படின்றத செட் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அவள் கரெக்டாக அங்கே வந்து கன் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிடுறா. ஸோ எல்லாருமே அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து பேச வந்துட்டுருக்கா. பட் ஆனால் அங்கே வந்து அவன் கண்டுக்காமல் நம்ம ஹீரோயினை வந்துட்டு யாருனே தெரியாத மாதிரி அங்கே ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க பாட்டி வந்துட்டு என்கிட்ட வாங்க 2 பேருமே அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு 3 இயர்ஸாக நீ இங்கே வந்துட்டு வீட்டிலே இல்லை, அவள் தான் இந்த குடும்பத்தவே நல்லா பார்த்துக்கிட்டா, அவளுக்கு எவ்வளோ லவ் கிடைக்கணுமோ அதை எல்லாத்தையுமே நீ கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேர் கையையுமே அங்கே வந்துட்டு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க. கூடி சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் சைல்டு போர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவன் அங்கே கையை வந்துட்டு கொடுக்காம, பாட்டி உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ லவ் பண்ண கிடையாது, நான் யூன்ஷியை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணால் அவ்வளோதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னப்பா ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒருத்தியோட கையை போய் பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற சைட் அங்கே பேசுகிறாங்க. நான் இவ்வளோ தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த மெய்டுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு, மேரேஜ் அப்போ எங்கள் மேடம்கிட்டே இதே வார்த்தையை தான் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே அவனோட சிஸ்டர் வந்துடுறா. உன் ட்ரெஸ்ஸை பார்த்தியா எப்படி பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்கா, அவளை பாரு எவ்வளோ ஃபேஷனபுளாக இருக்கா, அதனால தான் என் பிரதருக்குமே வந்துட்டு லவ் வந்து மாறி போயிடுச்சு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றத சொல்லும்போது அவனுமே நானுமே அந்த மேரேஜ் பண்ணி இருக்கிறப்ப ரொம்ப சின்ன பையன், எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கையிலலாம் கிஸ் கொடுத்துட்ருக்கான். அவங்க சிஸ்டர் ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. என் காதில் இருக்க அந்த இயர்ரிங்கை பார்த்தியா டைமண்ட், இதை பற்றி உனக்கு என்ன தெரிய போகுது, ஆனால் நீ பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வயசான லேடி மாதிரி இருக்கா, அவளை பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவள் கண்ணை வச்சு அங்கே ஷூட் பண்ண கூட தெரியும், ஆனால் நீ வந்துட்டு வீட்டில் இருக்க மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே உனக்கு தெரியாது, அவள் வந்துட்டு வெளியே வந்த உலகத்தில் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவான், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவட்ட போயிட்டு சரி ஓகே நீ வந்துட்டு அந்த கன்னை என்கிட்ட கொடுப்பியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவை நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு கன்னை வந்துட்டு உன்னால் பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ அங்கே என்ட்ராகிறான். அவன் பேர் வந்துட்டு ஜியாங், ஆனால் அவன் வந்துட்டு ஒரு மார்ஷல். அப்போ அங்கே அந்த பாட்டி வந்துட்டு மார்ஷல் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ நான் வந்துட்டு உங்களுக்காக வர கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த யுன்ஷி வந்துட்டு என்னோட அப்பா வந்துட்டு தான் உன்னை அனுப்பி வச்சாரான்னு சொன்னதும் உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் அங்கே கமெண்டராக இருக்காருன்னு சொன்னதும் அப்படியா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசவே வரல, நீ வந்துட்டு விலகிற அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு அவளை அங்கே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தியா இவளுக்கு வந்து வாண்டடாக போய் அசிங்கப்படுறாளேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தாவே சிரிச்சுட்டேவும் அங்கே வந்து சேரில் போய் மேலே ஏறி அங்கே அந்த ஆப்பில் வச்சுட்டு இப்போ ஷூட் பண்ண அப்படின்ற சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வான் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதன்னு. அங்கே நம்ம யாங்கோட அம்மாவுமே எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி வச்சனா வந்துட்டு குடும்ப மனமே போயிடும்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்தா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு வெளியெல்லாம் எடுக்க மாட்டேன், நீ சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ நீ ஷூட் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே கரெக்டாக அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணுறா. பட் அவன் தலையில் இருக்க ஆப்பிள் இல்லை, இவன் அந்த டைமண்ட் ரிங்குன்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பேசினாலையா அவள் காதில் இருக்க ஒரு இயர் ரிங்கை பார்த்து அதை அங்கே கீழே விழுந்ததுமே அவன் பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு குட் ஷாட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆப்பிள் எடுத்து அங்கே சாப்பிட ஆரம்பிச்சுடுறான். அங்கே அவனை பார்த்து நீ என்ன வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நான் இப்போ எல்லாருக்கு முன்னாடியும் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இவன் தேவை கிடையாது, நான் இவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கா, ஒரு பொண்ணு போய் வந்துட்டு எப்படி டைவர்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே நான் தான் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணாக இருக்கேன், நானே அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க பாட்டி ஏமா நீ இப்படி பேசிட்டு இருக்க, குடும்பமானத்தை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டியா, இதனால் குடும்பத்தோட மரியாதையே டேமேஜ் ஆகி போயிருன்னு சொன்னதுமே ஓ குடும்பத்தோட மரியாதை நான் வந்து டைவர்ஸ் கொடுக்குறதுனால டேமேஜ் ஆயிரும், ஆனால் அவங்க வீட்டு பையன் எவ்வளோ ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்து நிற்பான், ஆனால் அது டேமேஜ் ஆகாதான்னு சொன்னதும் இவ எவ்வளோ ஒருத்தி கிடையாது நான் லவ் பண்ணுறவன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ என்ன விட்டு அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ
அதுக்கப்புறம் அழுதுட்டு என்கிட்ட வந்தனாலுமே நான் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் உன்னையுமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் ஏன் உன்கிட்ட வரப்போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே டிசிஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனால் நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு அவன் போயிட்டுருக்க அங்கே காருக்கு முன்னாடி அந்த மெய்டு வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. அவன் பார்த்தாங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி வந்துட்டு எங்கள் மேடம் பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னதும் அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு யாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மனுஷன் கிடையாது, எப்படி எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவள் கேட்டுச்சுக்கா. நான் வந்துட்டு சும்மா தான் பண்ணேன் அப்படின்றதாமே சொல்கிறான். சரி ஓகே பண்ணது பண்ணிட்டீங்க, திரும்ப எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க. அவன் வந்து எப்படினாலும் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்தாகணும், ஆனால் அவன் வந்து டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது, நான் தான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அப்படின்னா இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் அந்த கமிஷனரை கூப்பிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவனோட கேஸை வந்துட்டு யாருமே சைடில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு இவங்க வீட்டில் வந்துட்டு எதுக்காக நீ வந்து இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, அவளை நீ விட்டேன்னு வச்சுக்கோமே நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்பவே லாஸ் அப்படின்றத சொன்னதும் நான் எங்கே விட பார்க்குறேன், அவள் தானே என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தாங்க நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு உள்ளே போகிறான். இங்கே இந்த யாங்கோட சிஸ்டர் வந்துட்டு பயங்கரமாக கதவை தட்டிட்டு இருக்கா, மரியாதையாக கதவை தரேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மெய்ட் வந்துட்டு தள்ளி போய் எதுக்காக எங்கள் மேடம் நைட்டில் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும்போது அங்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பிரச்சனையா, இவ வந்துட்டு 3 இயர்ஸாக யாரு கூட அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்கா போல், அதனால தான் பிரதர்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டுச்சேக்கா, உள்ளே வந்துட்டு வேற ஒரு பர்சன் போனதை நான் பார்த்தேன்னு சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க எல்லாருமே அங்கே ரொம்பவே கோவமாகிட்டு அங்கே கதை வந்துட்டு உடச்சிட்டு வேமா அங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா யாரையுமே காணும், நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் கரெக்டா நான் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தான் அவள் சொல்கிறா, உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு 3 இயர்ஸாக வந்துட்டு அப்போ எவன் கூட போய் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டுருக்கா, அதனால தான் என் பிள்ளைகிட்ட இருந்து வந்து டைவர்ஸ் வாங்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்ற சைட் அவள் கோவப்படுறா. அப்போ நான் உள்ள ஆள் வந்ததை பார்த்தேன்னு சொன்னதும் அவன் திருடனா கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவன் எனக்காக தான் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே எல்லாருமே சேர்ந்து, அப்படின்னா உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. இந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறா. அந்த திருடனையுமே பிடிச்சிடுறாங்க. அங்கே போலீஸ் வந்துட்டு இந்த திருடை வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாச்சேப்பா, இவன் பயங்கரமான மோசமானவனேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப கவலையோடு நின்றுட்டுருக்கும் போது மெய்ட் வந்துட்டு மேடம் இந்த டைம் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, திரும்பவுமே இவங்ககிட்ட போய் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் அங்கே உள்ளே வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் வரவங்களையுமே அவங்க கத்தியை வச்சு கழுத்தை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. ஒழுங்கா வந்துட்டு சொல்லு யார் இப்படி பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் உண்மையை சொல்லிடுறான், உங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் தான் உங்கள் பேரை கெடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு வேலை பண்ண சொன்னாங்க, அதனால் அவங்களே டைவர்ஸ் பண்ணுறதா வந்துட்டு ஊருக்குள்ளே தெரியட்டுன்றதுக்காக பண்ணாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறா. இவ்வளோ வருஷமாக நான் இந்த இடியட்டுக்காகவா வந்துட்டு என்னோட வாழ்க்கை எல்லாமே தியாகம் பண்ணிட்டு காத்துருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த குடும்பத்துக்கு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவேன், அவங்க பரம்பரையே அவன் கண்ணுக்கு முன்னாடி திரும்ப ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறா. இந்த யூனிஷியை பார்த்தா அவன் கையில் அங்கே மெடிசன் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அவள் வேணுனே பக்கா பிளான் பண்ணி நம்மளை மாட்டி விட்டுட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் இப்போ இந்த யூனிஷி வந்துட்டு மனசுலேயே யோசிக்கிறா, நீ வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து சரி கட்டுறதுலேயே சுற்றிட்டே இரு, நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து என் கைக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மைண்டில் போயிட்டுருக்கா. அப்போ அவன் சொல்கிறாரு, இப்படி மேடம் வெளியே வந்து நின்றுட்டு அங்கே டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ஆளுங்களுமே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொன்னதோ அவங்க அம்மா எதுக்காக நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருக்க, நீயே கொடுத்துரு, இந்த குடும்பத்தில் வந்துட்டு நிம்மதியாக வச்சு நம்ம இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்ததும் யார் இங்கே உள்ளே வரக்கூடாது, எங்கள் சார் வந்துட்டு அவளுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்தாங்க பேப்பர்ஸ்ன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாகி போயிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு மேரேஜ் ஆகி வரும்போது எவ்வளோ வரதட்சணை கொண்டு வந்திருப்பா, எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு 3 இயர்ஸாக அவளை வந்து ஏமாத்திட்டு வேற ஒருத்தையை கூட்டிட்டு வந்து அவன் வீட்டில் வச்சுட்டு இருப்பான், நீங்க எல்லாருமே பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்படுறாங்க. என் பொண்ணுக்கு வந்துட்டு என்ன வந்து கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன், என் பொண்ணு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்க போறான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அதுவும் கரெக்டானு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறான், மரியாதையை வெளியே வரீங்க இல்லை நான் வந்துட்டு உள்ளே வந்து ஷூட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த பாட்டி எல்லாருமே அங்கே பயந்து போயிட்டு வெளியே வர்றாங்க. எதுக்காக நீங்கள் அடிக்கடி வந்துட்டு இங்கே
பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நான் என்ன இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்துட்டு டைவர்ஸ் கேட்குறாங்கன்னா அதை கொடுக்கணும் அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இவன் டைவர்ஸ் கொடுக்குறத என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் வந்துட்டு டைவர்ஸ் கேஸ் இவன் மேலே ஃபைல் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. இவன் சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட சுற்றிட்டு இப்போ என்ன வந்துட்டு இவன் டைவர்ஸ் பண்ணுவானா அப்படின்ற சைட் அங்கே கோவப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி நடக்கும்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு நான் கொண்டு வந்த வரதட்சணையுமே திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கணும், எனக்கு என்ன வந்துட்டு பங்கு வேணுமோ அதை இவங்க கொடுத்துதாகணும்னு சொல்கிறா. அந்த யுன்ஷி அதெல்லாமே பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்னோட சொத்துல இவ பங்கு கேட்க போகிறாளான்னு சொல்லிட்டு வயிறறியுது. இவனை பார்த்தா என்னை வந்துட்டு இவ ஒரு காந்த மாதிரி ஓட்டிட்டு போய் தொலையாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு இவன் ஏச்சிட்டு இருக்கான். என்ன விஷயம் தெரியல, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அங்கே முறைச்சிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு நான் வந்துட்டு எப்பயும் நன்றியோடு இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பார்த்தா அந்த மெயில் வந்துட்டு மேடம் நம்ம கொடுத்த வரதட்சணை எல்லாமே நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அங்கே எமோஷ்னல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அழுகையோடங்க ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நான் வந்துட்டு திரும்பவுமே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அம்மா நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொன்னதும் இடிட்டா நீ சார் இருக்கார்ல பேசிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் பார்த்தா கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கா. அவனை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் என்னவே வந்துட்டு உத்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோ சிரிச்சுட்டே இங்கே வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நான் அப்படிலாம் வர முடியாது, என்ன விஷயமா நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சவங்க மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு கீழே டக்குன்னு விட்டுறான். கீழே போய் விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சரி சரி எந்திரின்னு சொல்லிட்டு அங்கே கையை கொடுக்கும்போது வேமா எந்திரிச்சிட்டு வேமா அங்கே காலில் கிக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ போன டைம் நான் வந்துட்டு என் வாழ்க்கையில் ஒன்றும் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. இந்த யாங்கும் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்து வெட்டிங் நடக்க போயிருக்கு போல். அப்போங்க நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்திருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அங்கே காயமாக இருந்திருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி தன்னோட வாழ்க்கையை விட்டு போகலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி இருந்திருக்கான். பிறகு இங்கே கோர்ட்டில் சீனை காமிக்கிறாங்க. அங்கே கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறத என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் வந்து அவன் மேலே வந்து ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன் கேஸ்ன்னு சொன்னதும் அவள் பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக நீ தேவையில்லாமல் இப்படியெல்லாம் குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் வந்து எல்லா எவிடன்ஸுமே வச்சுருக்கேன், இவன் வந்து அஃபேர் வச்சுட்டு இருந்தான், ரெண்டாவது இந்த கம்பெனிக்காக நான் தான் வந்து உழைச்சிருக்கேன், எனக்கு $1 மில்லியன் கொடுக்கணும்னு சொன்னதும் அங்கே அதெல்லாமே அவர் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 3 இயர்ஸாக இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நடத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது அவங்க தான், அவங்க ரொம்ப அதிகமாக கேட்கல, $1 மில்லியன் தான் கேட்குறாங்க, ஸோ கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு அவன் ஏதாச்சும் பேச பார்க்குறான். பட் ஹீரோயின் இவனை மாதிரி ஆளுக்கு வந்துட்டு இதான் பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் இவனவே நினச்சிட்டு இருந்தா அங்கே டீச்சரோட பொண்ணோட இன்ஷியோட சேர்ந்து இவன் அஃபேர் வச்சுட்டு சுற்றுவானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே கழுவி அங்கே ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க, எவ்வளோ கேவலமான ஜென்மங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் இவனை மாதிரி ஆளு கூட சேர்ந்து எனக்கு வந்துட்டு வாழ்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டேக்கா. இது எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அங்கே ஜட்ஜுமே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துடுறாரு, நான் வந்துட்டு உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வெல்டன் சொல்லிட்டுருக்கான். நியூஸ் தான் சைனா ஃபுல்லாமே அங்கே ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு லேடி வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டு அதில் வின்மே பண்ணி காமிச்சிட்டாங்க. இதான் வந்துட்டு ஒரு லேடியோட சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வீட்டில் பார்த்தா அங்கே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க, எல்லாமே கையை விட்டு போயிருச்சு, நம்ம வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவள் ஒருத்தி தான் இந்த வீட்டில் சம்பாரிச்சிட்டு இருந்தா, எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த சர்வன்ட் வந்துட்டு இப்படி 5 மில்லியன் இன்ஷியோட வீட்டிலேருந்து கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னதுமே எதுக்கு 5 மில்லியன் சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன் 5 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அங்கே வந்துட்டு டை வந்து வாங்கிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோவோட ஞாபகம் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோமே எங்கள் மெய்ட் வந்துட்டு என்ன வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத செட்டு அங்கே பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன யாரையாச்சும் பிடிச்சிருக்கா, யாரை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்றும் வந்துட்டு பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்களுக்காக வாங்கி கொடுங்க, அவங்க வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க, மார்ஷலை பற்றி தானே யோசிக்கிறீங்கன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, இருக்க உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. அப்படியே அந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சுட்டே போகும்போது அந்த இன்ஷியோட ஷூவில் போய் தெரியாமல் மிதிச்சதுமே வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேலைக்கார நாயே இந்த ஷூவோட விலை எவ்வளோ தெரியுமா உனக்கு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் தொடக்கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா நம்ம ஹீரோயின். உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஊருக்குள்ளே சுற்றுறீங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. உடனே அவன் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி பேச அவன் பார்த்தாங்க ரொமான்டிக்காக அங்கே வந்துட்டு அப்படியே அங்கே அவன் முன்னாடி வந்துட்டு கிஸ் பண்ணுற
அப்படின்ற மாதிரி அவளை ஜெலஸாக்குறானாமா. அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். அப்போ அங்கே உனக்கு வந்துட்டு கிஸ் கூட ஒழுங்காக பண்ண தெரியாதா, கிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை ஓப்பன்னு சொன்னதும் நான் எங்கள் கையை வச்சேன், நான் வாயை தானே வச்சேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் இப்போ நீ எதுக்காக இதில் தலையிடுற, உனக்கு எனக்கும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகி போயிருச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஆமாம் நான் அவளுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த மெய்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. 2 பேருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க, அன்மேரிட் வேற, மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சில வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆனால் அவள் வந்துட்டு எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே விலையெல்லாமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னுமே விலையேற்றுட்டுன்னு பார்த்தா அவள் வந்துட்டு எனக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெளியே வந்துடுறா. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பிறகு கையை விட்டுட்டு இருக்க உனக்கு ரொம்ப ஓவராக தான் திமிரி ஏறி போயிட்டு இருக்கு, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் நான் என்னப்பா வந்துட்டு தப்பாக பண்ணிட்டேன், நான் வந்துட்டு சரி ஓகே மன்னிச்சுக்கோ, நீ என் கூட சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்காங்க கமிஷனரோட, அந்த பார்ட்டிக்கு நீ என் கூட வரணும்னு சொன்னதுமே உன் கூட நான் வரமாட்டேன் மரியாதையாக போன்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்துட்டு வாக்குவாதம் போயிட்டுருக்கோமே அவங்க சிரிச்சுட்டு மேரேஜ் பண்ணிட்டா உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க அங்கே அந்த யாங்கோட சிஸ்டர் உண்மையிலேயே பார்ட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது, இது மட்டும் அந்த ஷெங் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோமே ஏதோ ஃபியூனல் பார்ட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ எதுக்காக என் கூட போய் அவளை போய் கம்பேர் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவங்களோட ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இந்த ட்ரெஸ் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதுக்கு இதை பேச்சாச்சும் வந்துட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு குயின் மாதிரி அங்கே வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வர்றா. அது கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் காசு இருக்கும் போல். வாவ் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கு, குயின் மாதிரியே இருக்காங்களேன்னு சொன்னதும் அங்கே அதை பார்த்துட்டு அவள் வயிற்றுச்சலாகி போயிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு எது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வர்றதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளும் போது நம்ம ஹீரோ வந்து வேமா பிடிச்சவங்க காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே எல்லாரும் முன்னாடியுமே நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு இவங்களோட ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெடிசன் எல்லாமே போட்டுட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அங்கே அவள் வந்து ஐஸ் அங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறா. பார்த்தா அவன் சிரிச்சுட்டேவும் என்ன என்னோட கிஸ்க்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே கோவப்படாத அப்படின்றத சொல்கிறான். அங்கே செப்பலுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஃப்ளாட்டாக போட்டுட்டு நீ எப்பயுமே குயின் தான், குயின் மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கு ஹீல்லாம் போட வேணாம்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் இறங்கி வந்தா அந்த என்ட்ரி தான் அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு பார்த்தேல அவங்க எவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன், உன்னால் இதை வாசிக்க முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி அப்படி காம்படிஷன் வச்சுக்கிட்டோம்னா நீ என்ன வந்துட்டு பண்ணுவ அப்படின்ற சொல்லி கேட்டதும் நீ என்னத்தை சொன்னாலும் நான் தின்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்சி காமியன்னு சொன்னதுமே பாஸ்ட் காமிச்சிட்டா போச்சு அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. ப்ளே பண்ண அவளை விட ரொம்ப சூப்பராக அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே இதில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொன்ன மாதிரி நீ எதை போய் சாப்பிட்ற, வெளியே இருக்க எதையாச்சும் சாப்பிட்றேன் இல்லை நான் சொல்கிறத சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தினதுமே ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு ஃபன்னுக்காக சொன்னது விட்டுன்னு அந்த இன்ஷி சொன்னதுமே ஃபன்னுக்காகவா அப்படின்னு அவளுக்காக நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ அவள் வாய முடிக்கிறா. என்ன வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த யாங் வந்துட்டு விட சொன்னதும் அப்போ சிஸ்டருக்காக நீ தின்னு நான் சொல்கிறதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஓவராக இப்போ பண்ணிட்டுருக்கா. இவளை வந்துட்டு பிடிச்சவங்க வெளியே இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே காஸ்ட்டை சொன்னதுமே அங்கே அந்த பர்சன்ட்டை என் பக்கத்தில் நீ வராதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து டச் பண்ணதுமே போட்டு அடி வெளுத்து விட்டதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. உனக்கு கராத்தே எப்போ தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் என்னது எப்போ தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியல, இந்த சைனாவோட மார்ஷல் அவரை மாதிரி வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே கரெக்ட் தான், அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இந்த சைனாக்கேவும், ஆனால் வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு சொல்கிற லெவலுக்குலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். அங்கே ஹீரோயின் அங்கே மேலே வந்ததுமே
இப்போ வந்துட்டு இவ ஓவரா இங்கே அட்டூழியம் பண்ணிட்டா, இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். எல்லாருக்குமே வந்துட்டு நான் பண்ணுற எல்லாமே வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக ஷாக்காக இருக்குது. பட் உனக்கு அப்படிலாம் எதுவும் தோண மாட்டேதுலன்னு சொல்லி கேட்டதுமே, ஏன் தோணணும்னு சொல்லு, உங்கள் அப்பா வந்துட்டு ஹீரோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு பிறந்தது எப்படி வந்துட்டு சிங்கக்குட்டி இல்லாமல் பூனைக்குட்டியாவா இருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, எங்கள் அப்பா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறா. அவர் போய் யாராச்சும் மறப்பாங்களா? அவர் தான் இந்த சைனாவோட ஹீரோவே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளோட மேரேஜை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் எதுவும் நினைக்கல, தேவையில்லாமல் நீ உடனே அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அந்த ஜென்ரல்கிட்ட இங்கே இவங்க 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன்மே அங்கே வந்துட்டு டீலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னதும், எங்களோட 2 பார்ட்னர்ஸ்கிட்ட நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் தான் மேலே வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ என்ன உண்மையிலே இவங்கள அவங்களோட பார்ட்னர்ஸ்ன்னு சொன்னதும், ஆமாம் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே இவங்க அதை டிசைன் பண்ணது தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், எனக்கு வந்துட்டு உங்கள் கூட டீல் வச்சுக்கிறதுல எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. பட் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு வந்துட்டு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும். இந்த சைனாவோட ஃபஸ்ட்டு லேடி போலீஸாக நான் தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணணும். நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. ஆனால் இவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா வந்துட்டு இவ தான் அதை வந்துட்டு அடையணும்னு ஆசைப்பட்டா. பட் வந்துட்டு அங்கே வந்து உல்ட்டாவாக நடந்து போயிடுது. அப்போ அங்கே அதையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே, அவங்க அப்பாவை மாதிரியே இவளுமே கண்ட்ரிக்கு சேவ் பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த செய்தியுமே அங்கே பரவல் அங்கே பேசப்படுது. அவங்க வந்து அப்பா மாதிரியே வந்துட்டு இந்த பொண்ணுமே ரொம்ப தைரியசாலி தான்ப்பா, ரொம்பவே வந்துட்டு திறமைக்காரவங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அங்கே வந்து ஷூட் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நானுமே எல்லாத்துக்குமே சொல்லி தான் கொடுக்க முடியும் அப்படின்றத சொன்னதும், அப்படியா சரி சொல்லி கொடு, ஃபஸ்ட்டு 100 மீட்டர் வந்து நீ ஷூட் பண்ணி காமின்னு சொன்னதும், அவள் கண்ணை தூக்கி போட்டு ஷூட் பண்ணுன்னு சொன்னதுமே அவளால் அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணவே முடியல. திரும்ப திரும்ப அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறா. யாங்கே அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஒன்றுமே கடைசியில் முடிய மாட்டேன்ருச்சு. இதெல்லாம் வந்துட்டு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரே ஷாட்டில் அதை வந்துட்டு ஷூட் பண்ணதுமே உடனே வந்துட்டு இந்த கன்னு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆட தெரியாதவங்களுக்கு தெருக்கோணல் மாதிரி அங்கே வந்துட்டு கதை பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே, இவ வந்துட்டு இதில் வேணா தைரியமாக இருக்கலாம், வந்துட்டு இவ என் கூட ஃபைட் பண்ணி பார்க்க சொல்லுன்னு சொன்னா. ஹீரோயின் அங்கே வந்து ஒரே அடி தான், கீழே வந்துட்டு வாயெல்லாம் ரத்தமாகி போயிடுது. அங்கேருந்து போனதுமே அதெல்லாமே பார்த்துட்டு இந்த யாங்க் அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. இவளுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கா, இத்தனை நாளாக இது எல்லாத்தையும் எனக்காக மறைச்சி வச்சுருந்தாளா, இவளை போய் நான் விட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த இன்ஷியை போய் வந்துட்டு பின்னாடி சுற்றி என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். வீட்டில் இதெல்லாமே சொன்னதும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவள் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல மனசுக்காரி, நீ அவட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளை ரீமேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வந்துட்டு அங்கே பேச வந்ததும், என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னதுமே அவன் சாரி கேட்குறான். ஏன் இன்ஷியோட தரப்புலையான்னு சொன்னதும், இல்லை நான் நம்மளை பற்றி தான் பேச வந்துட்டுருக்கேன், ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், என்னது மன்னிக்கவா, இப்போ வந்துட்டு நான் ஒன்றுமே தெரியாத முட்டாள் அது இதுன்னு இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஒருத்தா தோணிட்டேன்னா உடனே வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்கு அப்படின்ற செட் அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இங்கே தொந்தரவு பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நீ எதுக்காக எங்களோட நடுவில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டுருக்க, மரியாதையோட விலகிருன்னு சொன்னதும், நான் அவளுமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே அப்படின்ற செட் இங்கே பிடிச்சிங்க கிஸ் பண்ணதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாகி போயிடுது. பிறகு அங்கே பார்த்தா மேலே போயிட்டு அங்கே அவன் நீ என்ன வந்துட்டு பேசாமல் இருக்க, ஜென்ரலை போய் மீட் பண்ண வேணாமா அப்படின்றத சொல்கிறான். பிறகு இவனை பார்த்தாங்க அந்த இன்ஷீட்டை கடுகடுன்னு விழுக ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும், ஒன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, என்னால் வந்து கேம்பஸை விட்டு அனுப்பியிருக்கலாம் வெளியே, நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அப்பா வச்சு எப்படியாச்சும் உள்ளே போயிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இங்கே ஜென்ரலில் போய் இங்கே மீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க 2 பேருமே. நீங்கள் எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரிக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போராடி ஆகணும், உங்கள் 2 பேர்த்தையும் தான் நான் அனுப்பி வைக்கிறேன், போர்ஸை வந்து கூட்டிகிட்டு போங்க, எல்லாத்தையுமே வின் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே நாங்களுமே போவோம்னு சொல்லி கேட்டதும் அவர் அங்கே சரின்னு சொல்லிடுறாரு. பிறகு இந்த நியூஸ்மே இங்கே பரவுனதுமே ரொம்ப வந்துட்டு பரபரப்பாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினை பற்றி. நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப தைரியமாக போய் அங்கே வந்து மறைஞ்சி அவங்களோட இந்த ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து எல்லாமே போட்டு அதை குடித்ததில் அவங்க எல்லாருமே மயக்கமாயிடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே தைரியமாக பண்ணது நம்மளோட ஷெங்தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே கொடுக்குறான். அதையுமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, போய் அட்டாக் பண்ணணும் சொல்லும் போது என்ன பேசிட்டு இருக்க, நைட் நேரத்தில் போய் எப்படி அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்க கேட்டதும், நீ வந்துட்டு ஒரு சோல்ஜர்ன்றதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு எங்க கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சோல்ஜர் மட்டும்தான், அவள் தான் கேப்டன், அவள் என்ன சொல்கிறானோ அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான்.
சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பக்கமாக அங்கே பிளான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஆனால் அந்த இன்ஷிக்கு மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கு என்ன வந்து திறமை இருக்க போகுது, இவன் தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை மட்டமாகவே இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. மிலிட்ரி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அங்கே ஃபைட் பண்ண போயிடுறாங்க. பட் அதிக ஆர்வ கோளாறுனால அந்த இன்ஷி யார் பேச்சையும் கேட்காம உள்ள அங்கே போய் வந்துட்டு மாட்டிக்கிறா. அப்போ அங்கே கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே ஃபைட் பண்ணி அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருது. பிறகு அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தா. அப்போ ஏங்க அவள் ரொம்ப பெயினில் இருக்கா, நீங்கள் வந்துட்டு பெயின் கில்லர் கொடுங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் கொடுக்க முடியாது, இவள் செஞ்ச தப்புக்கு இவளுக்கு வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், அனுபவிக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த ஏங்கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் மோசமாக பேசினதும் அவள் தன்னோட உயிரை பணையை வச்சு உன்னையே காப்பாற்றிருக்கா, இப்பயுமே நீ இப்படியா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்கே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வந்து மெடிசன்லாம் போட்டுட்டு மற்றவங்க உயிரை காப்பாற்றுறதில்ல நீ கொஞ்சம் கூட சலைச்சவ கிடையாது, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பா மாதிரியே தான் நீ இருக்க அப்படின்ற சைட் அவன் பார்த்துட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை மடியில் பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வச்சுட்டு நீ இப்போ என்னை கிஸ் பண்ணுன்னு சொன்னதும் முடியாதுன்னு சொல்கிறா. அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணதுமே அவனுமே அங்கே பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வரும்போது அந்த இன்ஷி அங்கே வந்துடுறா. இந்த டைம் நீ வந்துட்டு எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணு, ஆனால் உனக்கு எந்த கிரெடிட்டுமே கிடைக்காது, உங்கள் அப்பாவை பற்றி நீ ரொம்ப பெருமையாக நினச்சிட்ருக்கேல, எப்படினாலும் அந்த ஆள் செத்து தான் போயிட்டாரு அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மனசை உடைக்கிற மாதிரி பேசினதுமே ஹீரோயின் அதுக்கெல்லாம் அசர்றவ கிடையாது. எங்கள் அப்பா வந்துட்டு சாகலை, இன்னுமே ஒவ்வொருத்தவங்களோட மனசுலையுமே இருந்து நிலச்சி நின்றுட்டுருக்காரு, அவருக்கு எப்பயுமே உயிர் இருக்கும், நான் இந்த வாரில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பிறந்தவன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே அழிச்சிடுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் தண்ணி எல்லாமே கொடுத்ததும் அதை குடிக்கிறது கூட என் உடம்புல தெம்புலன்னு சொன்னதுமே அவனே வந்துட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு இருக்கான். அங்கே ஒரு பர்சன் எந்திரிச்சு ஷூட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணிடுறான். பட் ஹீரோவோட நெஞ்சில் அங்கே குண்டு பாஞ்சிருது. பிறகு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் கையவே பிடிச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு நீ எந்திரிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. மேடம் நீங்கள் வெளியே போய் உட்காருங்க, நாங்கள் கண்டிப்பாக அவரை காப்பாற்றிடுவோன்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது இந்த யாங் வந்து அப்படியே ரொம்பவே அங்கே பரிதாபப்படுற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு பேசினதுமே அங்கே அடிச்சுட்டு காலில் வேற ஏற்றி விட்டுட்டு போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு டாக்டர் இப்படி அவருக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே அங்கே எமோஷனல் ஆகிட்டு அவனோட ஹேண்டை வந்துட்டு பிடிச்சிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே அப்போ அவன் என்ன வந்துட்டு பல்லு கூட விளக்காமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கியா, ஒரு மாதிரியா இருக்குது பார்த்தியா கையெல்லாம்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு நீ மரியாதையை என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது வேமா இவன் பிடிச்சி இழுக்கும் போது பார்த்தா அவங்க மயக்கமாயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் அங்கே மயக்கத்திலே வந்துட்டு இருக்க மாதிரியே அவளுக்கு தோணுது. எவ்வளோ நேரம் எந்திரின்னு சொல்லும் போது அவள் முடிச்சு ஐயோ கடவுளை நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்ததும் ஹீரோயின் நீ என்னோட பெட்ரூமில் இருக்கேன்னு சொன்னதும் ஐயோ என் மானமே போச்சு, நான் வந்துட்டு மற்றவங்க மூஞ்சில் எப்படி முடிப்பேன், நீ என்ன வந்துட்டு இப்படி வாழ்க்கையவே கெடுத்து விட்டுட்டியான்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் ஒன்றை பண்ண கிடையாது, உனக்கு என்ன வந்து பாடியில் எந்த டிஃப்ரெண்ட் தெரியலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது டிஃப்ரெண்ட் அது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்படின்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் அவனுக்கு உனக்குமே எதுவுமே ஆனது இல்லையா, அப்படின்னா நான் உனக்கு என்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கவான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி பக்கத்தில் இழுத்ததும் மரியாதையை நீ இருன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. பட் அவன் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு விடவே மாட்டான். நீ வந்துட்டு எதுக்காக என்கிட்ட இவ்வளோ போர்ஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்க பாரு, எனக்கு வந்துட்டு அடிப்பட்டதில் நெஞ்செல்லாமே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ட்ராமா பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இங்கே கிஸ் பண்ணதும் அவனும் எங்கே கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் அப்போ அங்கே வந்துட்டு இப்படி கமெண்டர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுமே என்ன ஆச்சு அப்படின்ற சைட்டு அவன் வேமா ஹீரோயினோட ஃபேஸை தெரிய விடாமல் மறைச்சிக்கிறான். என்ன விஷயம்னு பார்த்தா இந்த இன்ஷி போய் அங்கே வந்துட்டு அந்த லீடரை வெளியே வர சொல்லிச்சேக்கா. பட் வந்துட்டு அவர் ஆளவே காணும், எல்லாமே இந்த கிராமத்துக்காரவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்பாவி பொதுமக்கள் எல்லாத்தையுமே அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுமே யாங் நீ வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, இப்படிலாம் நீ பண்ணாதன்னு சொன்னாலுமே இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போகிறாங்க, சேர்த்து தொலையிட்டுமே மக்கள் தொகையாட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ணதும் ஹீரோயின் அவ்வளோதான் மிலிட்ரி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க லீடர் அங்கே முன்னாடி வந்து அவராகவே சரணடைஞ்சிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவருக்கு மக்கள் மேலே அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அக்கறை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்படி இந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிருது. இந்த யுன்ஷி வந்துட்டு அப்பாவி பொதுமக்கள் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லிதுமே அவங்களோட சிஸ்டர் கண்டிப்பாக அப்படிலாம் யுன்ஷி எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, அவளை எனக்கு நல்லாவே தெரியும், இது ஃபேக்கான நியூஸ்ன்னு சொன்னதும் போட்டு பயங்கரமாக எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீமே அப்படின்னா அவளோட குடும்பம் தானான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. இங்கே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜெயிலில் பிடிச்சவங்க போட்டு வச்சுட்டு சுற்றி அங்கே நெருப்பை பற்ற வச்சுருக்காங்க. அந்த யாங் அங்கே ரொம்ப கோமாயிட்டு உன் கூட சேர்ந்தது தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண தப்பே, என் வாழ்க்கையே நாசமாகி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான்.
அவங்க நம்ம ஹீரோயின் வந்ததுமே, எதுக்காக இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன உள்ள தூக்கி போட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டதும், நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அவங்கலாம் இந்த பூமியில இருந்து என்ன பண்ண போறாங்க? போக வேண்டியவங்கள தான் நான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், ஹீரோயின் கழுத்த பிடிச்சு நெரிச்சுட்டு, நான் வந்துட்டு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இங்கவே கொலை பண்ணின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போயிடுச்சேக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவளுங்க வந்துட்டு மன்னிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே வந்ததும், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருது. ஜெனரல் எப்படி இப்படி தப்பான டிசிஷன் எடுக்கலாம்? இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் எப்படி மன்னிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இவளை பார்த்தாங்க, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, அவங்களாம் சாக வேண்டியவங்க தான் சொன்னதும், மரியாதையை வாயை மூடிட்டு பேசாம இரு, உன்னால தான் வந்துட்டு ஏகப்பட்ட தொல்லை எங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த யாங்கும் அந்த யூன்ஷிக்குமே மேரேஜ் ஆக போதாமே, என்ன உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொன்னதும், யாங்கோட ஃபேமிலி எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, வேற வழி என்ன இருக்கு, இல்லைன்னா 5 மில்லியன் காசு கொடுக்கணுமே, அதனால தான் ஒத்துட்ருப்பாங்க அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தா அந்த மெய்டு வந்துட்டு தெரியாமல் ஏதோ மேலே கொட்டிடுறாங்க. அவள் பயங்கரமாக கத்துனதுமே அவங்க பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே, ஆல்ரெடி இவ ஒரு மர்டர் தானே, இவட்டெல்லாம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும், அங்கே அவன் எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கத்திட்டு இருக்க, ட்ரெஸ் தானே வேற எதை போய் மாற்றிட்டு வா இப்போ என்ன அப்படின்றத சொல்கிறான். அவளுமே வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கே கிளம்புனா அந்த தலைவரோட பையன் வந்துட்டு அங்கே அவளங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். இந்த விஷயம் எல்லாமே இங்கே ரொம்ப வைரலாகிருது. அங்கே இருக்க எல்லாருமே இவ பண்ண பாவத்துக்கு தான் இப்படி வந்துட்டு கடவுள் கூலி கொடுத்துருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. பையனை பார்த்தா அங்கே கத்தியை வச்சுட்டு அங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்ததுமே, நீ என் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஃபஸ்ட்டு ஓ நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே ரிமூவ் பண்ணி விட்டான். பிறகு இவன் வந்துட்டு அந்த யாங்டங்கை கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை ஏற்றுக்கோ, அவன் என்னை வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும், அவங்க சிஸ்டர் பார்த்து அவளை போட்டு அடிச்சங்க தள்ளிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீ வந்துட்டு கிடைச்சதே வந்துட்டு துணிமணி இல்லாமல் உடம்புல கிடைச்ச, அப்போ வந்துட்டு அவன் உன்னை எதுமா பண்ணாமல் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவள் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. பார்த்து வேணுக்குனே ட்ரெஸ்ஸை மட்டும் அங்கே கிழிச்சு விட்டு அவளை அங்கே தூக்கி அங்கே வந்துட்டு கீழே போட்டான் போல் மயக்கமாக்கி, வேணுக்குன்னு பண்ணியிருக்கான், பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம ஹீரோவுமே ஃபைனலாக பார்த்தா அவனை அங்கே வந்து பிடிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியும், பட் இது எல்லாமே நீ வந்துட்டு உங்கள் அப்பாவை வந்துட்டு இருந்த பாசத்தினால பண்ணிட்ட, உங்கள் அப்பா இதெல்லாமே நீ விடணும் தான் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த, நான் உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இங்கேருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குது, நீ அங்கே போய் உன்னோட நேம் எல்லாமே மாற்றிட்டு நாட்டுக்காக சேவை பண்ணு, நாங்கள் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம்னு சொன்னதும் அந்த பையனுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே அந்த மெயில் சொல்கிறாங்க, இப்படி ஷெங்க் வந்துட்டு அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் யாருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவங்க அம்மா பிடிச்சி விடுறாங்க, எங்கே போயிட்டுருக்க, மரியாதையை நீ இப்போ போய் பிளேன் டேட்டு கிளம்புன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே போயிட்டா போச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அவனை பார்த்தா, நீ வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, அது வாசி நீ வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்துக்கிறணும், எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறணும், எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும், எனக்கு குறைஞ்சது 8 பிள்ளையாச்சும் பிறக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது அங்கே செருப்பை வச்சு ஹீரோ அடின்னு அடிச்சு விட்டு போட்டு வெளுத்து விட்டான். என்னடா உனக்கு 8 புள்ள கேட்குதா, நீ வந்துட்டு பிள்ளையே பெற்றுக்காத மாதிரி நான் பண்ணுறேன் பாடுறான்னு பார்த்து ப்ரைவேட் பார்ட்டில் போட்டு எத்துன்னு எத்தி விட்றான். இவன் மூஞ்சி கேட்டுக்கு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணுமா, சரி நான் வந்துட்டு உனக்கு மேரேஜ் தானே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு டாகை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வைங்க, இது எல்லாமே நாளைக்கு வைரல் ஆகணும்னு சொல்லிடுறான். பிறகு ஹீரோயினை கூப்பிட்டு, இப்போ நீ வந்து என்ன தைரியம் தான் அவன் கூட வந்து டேட்டுக்கு வந்திருப்ப, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற செட் அங்கே கோவப்பட்டதும், ஏன்னா நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ரொம்ப எங்கானவ, மேரேஜ் ஆகாத பொண்ணு, பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், மேரேஜ் பண்ண வேண்டியதானே அப்படின்ற சொன்னதும், எங்கே நீ இப்போ சொன்னதை திரும்ப சொல்லேன்னு சொன்னதும், அதே மாதிரி சொன்னதுமே பிடிச்சவன் போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஷெங்கை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் தான் கடைசி தான் நம்ம ஹீரோவோட அப்பாவே அந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு பின்னாடி உனக்கு வந்துட்டு அது இதுன்னு எதுவும் குறை சொல்லக்கூடாது, உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும், அப்பா நான் எப்போ இருந்து அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்றத சொல்கிறான். இந்த விஷயம் பார்த்து அங்கே ரொம்ப வைரலாகி போயிருது. இதெல்லாமே இந்த இன்ஷிக்கு கேட்டுது அங்கே இன்னுமே வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு அவன் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக வந்துட்டு கேட்குறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க மெய்ட் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சீன் தெரியுமா, இன்ஷி வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்காளான்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு, யார் எப்படி போனால் என்ன நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே, நீ யாரோட பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு என் பிள்ளையோட பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே, உண்மையிலே இது உங்களோட பேரை புள்ள தான், ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, என் பிரதர் இப்போ வரைக்கும் உன்னை டச்சே பண்ணதில்லை, அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த குழந்தை உனக்கு வந்து பிறக்குன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அவளுக்கு வந்து மெடிசன் எல்லாமே கொடுத்து அபார்ஷன் பண்ண வச்சுடுறாங்க. இவள் பைத்தியம் மாதிரி நம்ம
ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு, "நீ மரியாதையா வெளிய வான்னு" சொல்லிட்டு அங்க பயங்கரமா கத்திச்சுக்கா. அங்க ஜனங்க எல்லாருமே கூடிடுறாங்க. இவ வேணுக்குன்னே வந்துட்டு என்னோட லைஃப கெடுத்துட்டா. கூட சேர்ந்து இவ திரும்ப வரவும் தான், அவன் வந்து என்ன வேணான்னு விட்டுட்டு, இவ கூட சேரணும்னு சொல்லிட்டு என் குழந்தையுமே அபார்ஷன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அங்க பழிய போட்டதுமே, ஹீரோயின் அங்க வந்து வாய மூடிட்டு பேசாம இரு. யார் மேல பழிய போட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோ நானும் அவளும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "நீ எத்தனை பேரை வந்துட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம கொலை பண்ண? அவங்களோட பாவம்லாம் உன்னை சும்மா விடுமா? அவங்க வீட்ல வந்துட்டு உன்னை வந்துட்டு எவ்வளோ சபிச்சிருப்பாங்க. அந்த இதனால தான் உன் குழந்தை உன்னை விட்டு போயிருக்குன்னு" சொன்னதும், அங்க இருக்க எல்லாருமே புடிச்சு அவள திட்ட ஆரம்பிச்சதுமே, அவங்க பயந்து போயிட்டு வேகமா ஒரு பைத்தியம் மாரி ஓட ஆரம்பிச்சுடுறான். அப்பங்க நம்ம ஹீரோ, "நீ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எதுவும் கவலைப்படாம உன்னோட ட்ரெஸ் எல்லாமே மாத்திட்டு வான்னு" சொன்னதும், "நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? ஒண்ணும் கவலை இல்லன்னு" சொல்றா. பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா பியூட்டிஃபுல்லா இருக்கா. 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவுமே இங்க கிஸ் பண்ணிட்டு, கூடிய சீக்கிரம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகறான். ஹீரோயினும் அவனை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பிறகு இந்த மெய்ட வந்துட்டு வீட்டை விட்டு அங்க துரத்தி விட்டுருக்கதை பார்த்துட்டு, "என்னாச்சு உனக்குன்னு" சொன்னதும், மேடம் அவங்க வந்துட்டு என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்கன்னு சொன்னதும், இவ ஒரு பத்திரகாளியாவே மாறி போயிடுறா. அந்த வீட்டோட சர்வெண்ட்டை போய் ஃபர்ஸ்ட் அடிச்சு அங்க கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயுமே போயிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்டு அங்க வந்து கமெண்டர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, "இப்படி எங்களோட ஃபேமிலியில எல்லாத்தையுமே யுன்ஷி வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுமே ஃபைனலா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோ என்ன அவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டு இருக்குன்னு சொன்னதும், "இல்ல பாவங்கள் பண்ணா கடைசியில் வந்துட்டு இப்படி தானே நடக்கும்னு" சொல்லிட்டு அவ கேட்குறா. கரெக்டாக சொல்லிட்டு, "அவ என்ன பண்ணாலும் அந்த ஃபேமிலி என்ன பண்ணிச்சோ அதுக்கு தான் தண்டனை. உனக்கு பண்ண பாவத்துக்கு கடவுள் வந்துட்டு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு" அப்படின்றத சொல்றாங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. மேரேஜ் நம்ம ஹீரோயினுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவளை சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தி பின்னாடி போக பார்த்தான். பட் அவளாலே அவன் அழிஞ்சு போயிட்டான். நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு தன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டான பர்சனை வந்துட்டு லவ் பண்ணி எங்கள் மேரேஜுமே பண்ணிட்டு தன்னோட லைஃப்பில் வந்துட்டு அவள் என்னென்ன அடையணும்னு ஆசைப்பட்டாலோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அடைஞ்சிடுறா. அவனுக்காக வந்துட்டு அவள் தனக்கு வந்து தெரிஞ்ச எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கா. பட் இப்படி ஒரு வாழ்க்கையே தேவை கிடையாது. பொண்ணுங்க எல்லாருமே வந்து தங்கள் லைஃப்பை வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக அங்கே சூஸ் பண்ணி வாழணும் தான் எல்லாருக்குமே ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.